Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. ஆட்சியர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது என்று தவிக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், தவிக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் குறிப்பாக சமூக நீதி வேடம் கலைகிறது என்று தெரிவித்துள்ளார். அவர் என்ன குறிப்பிட்டுள்ளார்? அவர் யாரை குறிப்பாக இதில் குறிப்பிட்டுள்ளார்? அருணா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது ஒரு 2 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தெலுங்கானா மாநிலத்துல 50 நாட்கள்ல கேஸ்ட் சர்வே எடுக்கப்பட்டிருப்பது எடுக்கப்பட்டு அது மட்டும் இல்லாம அந்த ஆய்வு அறிக்கையின் மீது சட்ட சபையில சிறப்பு அமர்வு கூட்டத்தை கூட்டி விவாதிக்க தெலுங்கானா அரசு முடிவு செய்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது என்ற தலைப்புல இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுல சுதந்திர இந்தியாவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில இந்தியா முழுமைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டிலே சமூக நீதியை பின்பற்றும் மண்ணான தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ஆணித்தரமாக வலியுறுத்தியிருந்தேன் என்றும் மாநாட்டிற்கு பிறகு நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளும் தங்களது மாநிலத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கிறது. எனவே தான் பீகார் மற்றும் மாநில அரசும் கர்நாடகா மாநில அரசும் ஏற்கனவே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தி முடித்தது. புள்ளி விவரங்களை கையில் வைத்துள்ளன. தற்போது தெலுங்கானா மாநில அரசு 50 நாட்களில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆய்வை நடத்தி முடித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒருபடி மேலே சென்று இந்த ஆய்வு அறிக்கையின் மீது சட்டசபையின் சிறப்பு அமர்வு கூட்டத்தை கூட்டி விவாதிக்கும் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் சில திட்டங்களை மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன என்று தமிழக ஆட்சியாளர்கள் பெருமை பேசுகின்றனர். ஆனால் சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பான ஆய்வை நடத்தி முடித்த மற்ற மாநிலங்களை பின்பற்ற தயங்குவது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை விடையில்லை என்று கேள்வி இருக்கிறார். அதே போல இத்தனைக்கும் பிறகும் தமிழகத்தை ஆளும் தற்போது ஆட்சியாளர்கள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்கான ஆய்வை கூட நடத்தாமல் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே வருகிறார்கள். அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர காரணமாக இருந்த போராட்டத்தை நடத்திட இடஒதுக்கீடு விஷயத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியதற்கான தமிழக வெற்றிகளின் கொள்கை தலைவர் ஒருவராக பெரியார் இருக்கிறார் என்றும் பெரியார் எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சூழலுக்கு ஏற்றவாறு தங்களின் சுயலாபத்திற்காக மட்டுமே அவரை பற்றி பெருமை பேசும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சமூக நீதியை காக்கும் செயல்பாட்டான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்று வாதத்தையே முன்வைத்து வருகின்றனர் என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தான் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும், ஆனால் அதற்கு முன்னோட்டமாக திகழும் கேஸ்ட் சர்வே என்ற ஆய்வை மாநில அரசே நடத்தலாம், அதற்கு தங்களிடம் அதிகாரம் இல்லை என்று தற்போது ஆட்சியாளர்கள் சொல்ல போகிறார்களா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்படியெனில் தெலுங்கானா மாநில அரசுக்கு மட்டும் அது சாத்தியமானது எப்படி? அங்கு சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கூடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து விவாதம் நடத்துவதும் எப்படி என்ற கேள்வி எழுப்பது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களைப் போல சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட தமிழகத்தில் நடத்தவில்லையே ஏன் என்ற கேள்வி இருக்கிறார். இப்படி எத்தனை கேள்விகள் கேட்டாலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் அவற்றை அலட்சிய போக்குடன் கடந்து செல்வதையே வாடிக்கையாக கொண்டுள்ளது என்றும் இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் ஒன்றிய மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்று தெரிவித்து மட்டுமே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி, சமத்துவ நீதி, சமூக நீதியை வழங்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கான முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் பொய்வேடம் தானாகவே கலையும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற இந்த 2 பக்க அறிக்கையில வெளியிட்டார். குறிப்பாக தற்போது பீகார், கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் கேஸ்ட் சர்வே எடுக்கப்பட்டு அதனுடைய முடிவுகள் மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு இதற்கான நடவடிக்கைகளை ஏன் தொடங்கவில்லை என்ற கேள்வியை கேட்டிருக்கார். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இருக்கக்கூடிய 2 அரசுகளுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காமல் தவிர்த்து வருகிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் தவிக தலைவர் விஜய் இந்த அறிக்கையின் மூலமா முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சந்தான்குமார். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.